உன்னதான் கேக்குறேன், ஏன் என்னைக்கும் இல்லாம இந்த கோட் ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே போட்டுறாரு. உடனே ஹீரோக்கு ஞாபகம் வந்ததும் ஓடி வந்து இதுல ஒரு முக்கியமான பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துறான். அடுத்து அந்த கிஃப்ட் பாக்ஸை கொண்டு போயிட்டு ஹீரோவோட பணக்கார ஃப்ரெண்டை மீட் பண்றான். இந்த மாதிரி நான் சின்ன வயசுல ஒரு பொண்ணோட டீல் போட்டுக்கிட்டேன், இப்ப அந்த பொண்ணு எனக்கு கிஃப்ட் கூட பண்ணிருக்கா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா ஹீரோ கொடுத்த லாஸ்ட் டேட் இன்னியோட முடியுது. அது இல்லாம அந்த பிரேஸ்லெட் அவன் போட்டானா இல்லையான்ற டென்ஷன்ல வேற இருக்கா. அடுத்து அவளுடைய ஆபீஸ்க்கு வந்து அந்த ஹோட்டல்ல வாங்கினால அவன் வந்துட்டு எனக்கு இந்த ஹோட்டல் வேண்டாம், அதுல நிறைய பேய்ங்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்ல பேய் இருக்கா, நான் எல்லா பேயும் ஓட்டிட்டு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல போய் பாக்குறா. அவளுடைய மந்திர கொடையை வச்சு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறா. உடனே நான் தான் இங்க எல்லா பேயும் ஓட்டிட்டேனே, பேயெல்லாம் ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு கீழே இருக்க போட்டோ ஃப்ரேமை பாக்குறா. இவளும் அந்த போட்டோவை பாக்குறா. என்ன கண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த போட்டோல இருக்க பேய் அவளை அப்படியே உள்ள இழுத்துடுச்சு. அவ கூட வந்தவ எங்கடா அடிக்கடி காணாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி கீழே விழுந்த போட்டோ எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறான். கொடுத்திருக்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினை தேடி ஆபீஸ்க்கு வரான். எங்க உங்க மேடம் அப்படின்னு கேட்டதுமே தெரியல, என் கூட தான் இருந்தாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு சொல்றான். அப்ப இன்னைக்கோ சாப்பிட முடியாதா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த போட்டோவை தான் லாஸ்டா பாத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் காணோன்னு சொன்னதுமே அங்க இருக்க போட்டோவை எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். அடுத்து பீக்கின்ற ஒருத்தவனை போயிட்டு மீட் பண்றான். அவனுக்கு கொஞ்சம் மந்திர சக்தி எல்லாம் தெரியும். அந்த போட்டோவை கொண்டு போயிட்டு இந்த போட்டோ பத்தி உனக்கு தான் தெரியும், என்ன நடந்தது சொல்லுன்னு கேக்குறான். அந்த போட்டோவை பார்த்த அவன் இதுல இருக்க பொண்ணு பேய் கிடையாது, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க இவன் தான் பேய், இவன் வந்து எல்லா பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ண ஆசைப்படுவான், அதனால போட்டோ பாக்குற பொண்ணுங்களை எல்லாரையும் உள்ள இழுத்துப்பான்னு சொல்றான். ஓ அப்படியா, சரி இப்ப நான் உள்ள போகணும், எப்படி உள்ள போகணுன்ற வழியை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு உடனே பிகே வந்து ஹீரோ கிட்ட ஒரு டிவைஸ் கொடுக்குறான். இந்த டிவைஸை வச்சு அந்த போட்டோ எடுத்த இடத்துக்கே நீங்க போனீங்கன்னா ஈஸியா உள்ள போயிடலாம்னு சொன்னதுமே ஹீரோவும் அது மாதிரி அந்த பழங்காலத்து ஊருக்கு போயிட்டான். ஹீரோவும் உள்ள போனதுமே பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஊரே இருக்கு. அது இல்லாம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க, இன்னைக்கு நம்ம தலைவருக்கு 7 கல்யாணம்னு. அதே மாதிரி 7 பொண்ணுங்களையும் கொண்டு வராங்க. அப்ப அங்க இருக்க ஜனங்கள்லாம் ஹீரோவை பாக்குறாங்க, என்ன இவன் மட்டும் டிஃபரெண்டா இருக்கானு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட அவனை பிடிச்சி கொண்டு போறாங்க. உடனே அந்த பேய் தலைவர் ஹீரோவை பார்த்து கேட்கறான், யாரு நீ, எப்படி வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ஹீரோ சொல்றான், இந்த 7 பொண்ணுல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் இங்க இருக்கு, அவளை கூட்டிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். என்னது, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா, அப்படியா, சரி அப்ப அந்த பொண்ணு நீ கரெக்டா கண்டுபிடி, அப்பதான் அந்த பொண்ணை உன் கூட அனுப்புவேன்னு சொல்றான். இவனும் அவனுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி அவனோட கையில ஒரு பட்டர்ஃபிளையை வர வச்சு ஹீரோயின் கிட்ட போக சொல்றான். அந்த பட்டர்ஃபிளை ஹீரோயின் தலையில போயிட்டு கரெக்டா உட்காருது. உடனே ஹீரோ இவதான் நான் தேடி வந்த பொண்ணுன்னு சொல்றான். சரி அப்படின்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உன்கிட்ட கேட்ட மாதிரி அந்த பொண்ணு கிட்டயும் கேட்கணும்னு சொல்லிட்டு பேய் தலைவர் ஹீரோயின் கிட்ட கேட்கறாரு, இவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனானு. ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, நல்லா மந்திரிச்சு விட்ட மாதிரி அமைதியா இருக்கா. என்ன இந்த பொண்ணு அமைதியா இருக்கா, நீ போய் சொல்றியா, இவனை தூக்கி எல்லாரும் வெளியே போடுங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்த பிரேஸ்லெட் எடுத்து அவனுடைய கையில மாட்டிக்கிட்டு ஹீரோயினுக்கு கை கொடுக்குறான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ரொம்ப ஃபீல் பண்ணி அவளும் ஹீரோ கிட்ட கை கொடுக்குறா. உடனே பேய் தலைவர் ஓகே ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு.